அந்தப்பூர் என்ற ஊர். நீண்ட காலம் முன்பு அந்தப்பூர் என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்கே வாழ்ந்த எல்லா மக்கள் குருடர்கள். அவர்கள் தொடுவதன் மூலம் பொருட்களை உணர்ந்தும் வேலைகளைச் செய்தும் வந்தனர். ஒரு நாள் அதிசயமான சம்பவம் ஒன்று நடந்தது. எங்கிருந்தோ ஒரு யானை அந்த ஊருக்குள் வந்தது. அந்த யானையை ஊரினரெல்லாம் தங்கள் கைகளால் தொட்டு அது என்னவென்று கண்டறிய முயன்றனர். ஒருவர் யானையின் வயிற்றை தொட்டார். இது ஒரு பெரிய சுவர் போல் இருக்கிறது என்று அவர் கூறினார். அப்போது பூல்குமாரி அத்தை யானையின் காலினை பிடித்து, இல்லை இல்லை கோபால், இது ஒரு தூண் என்று சொன்னார். பின்னர் ராமு மாமா யானையின் வாலில் பிடித்து, அத்தை, இது ஒரு நுணுக்கமான கயிறு, குழந்தைகள் இதிலே குதிக்கலாம் என்று சொன்னார். மோகன்லால் விவசாயி யானையின் தும்பையை தொட்டு, நீ என்ன பேசுறே மாமா, இது ஒரு கொளுத்த குழாய் மாதிரி, நம்ம நிலங்களுக்கு தண்ணீர் வைக்கும் குழாய் மாதிரி இருக்கு என்று கூறினார். இடத்தில் இருந்த ராஜு யானையின் காதை பிடித்தவாறே, எல்லாருக்கும் என்னாச்சு, ஒரே பெரிய விசிறியைக்கு, ஒருவன் சுவர் சொல்றான், ஒருவன் தூண், ஒருவன் குழாய், இன்னொருவன் கயிறு, எப்படி இருந்தாலும் இந்த பெரிய விசிறி வந்ததே நல்ல விஷயம்தான், இந்த கோடையில் கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் என்றார். கதையின் முடிவு. பிள்ளைகளே, நாம் ஒரு யானையை பற்றி பார்த்தோம். ஒருவருக்கு அது சுவர், ஒருவருக்கு தூண், ஒருவருக்கு குழாய், ஒருவருக்கு கயிறு, மற்றொருவருக்கு விசிறி. அதே போல ஒரே கடவுளை நாம் பல வடிவங்களில் கற்பனை செய்கிறோம். இது நம்முடைய பார்வை மற்றும் அனுபவத்தின் மாறுபாடுகளை பூரணமாக விளக்குகிற பாடம். கடவுள் ஒருவரே, ஆனால் நாமும் நம் அனுபவங்களும் அவரை பல்வேறு வடிவங்களில் பார்க்கின்றோம்.